நூலக நிறுவனத்தினால் நிகழ்த்தப்படும் இணையவழி நிகழ்ச்சி தொடர் வரிசையில் இன்றைய கலந்துரையாடலானது 78வது நிகழ்வாக நடைபெறவுள்ளது. செயற்திட்ட வரிசை 21ஆக இந்த நூலக கலந்துரையாடல் நிகழ உள்ளது. இக்கலந்துரையாடலானது அம்பாறை மாவட்ட ஆவணப்படுத்தலும் அதன் முக்கியத்துவமும் எனும் தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்த்த உள்ளது. இந்த கலந்துரையாடலை திரு சஞ்சீவி சிவகுமார் அவர்கள் நிகழ்த்த உள்ளார். திரு சஞ்சீவி சிவகுமார் அவர்கள் கல்முனை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட நட்பட்டிமுனை கிராமத்தில் வசிக்கும் ஒரு எழுத்தாளர், ஒரு இலக்கியவாதி மட்டுமல்ல, அவர் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பிரதி பதிவாளராக பணியாற்றி வருகின்றார். அத்தோடு இவர் நூலக நிறுவனத்தின் முன்னாள் சபை உறுப்பினராகவும் இருந்துள்ளார். அத்தோடு 2010ஆம் ஆண்டு முதல் தமிழ் விக்கிபீடியாவின் பங்களிப்பாளராகவும் நிர்வாகியாகவும் இருந்துள்ளார். அத்தோடு கலை இலக்கிய செயற்பாட்டாளராகவும் கட்டுரை, விமர்சனம், சிறுகதை, ஆய்வு நூல் என்பவற்று பிரிவுகளிலும் இயங்கி உள்ளார். அத்தோடு அம்பாறை மாவட்டத்தில் இருந்து வெளிவருகின்ற இலக்கியவாதிகளின் படைப்புகளுக்கான ஆவணங்களுக்கு விமர்சனங்களையும் அணிந்துரைகளையும் எழுதியுள்ளார். அத்தோடு இவர் கல்முனை நெட் மீடியா ஊடக வலையமைப்பின் நிர்வாக சபை உறுப்பினராகவும் அதன் மின்னூலின் பக்க ஆசிரியர்களில் ஒருவராகவும் தனது பங்களிப்பை இப்போது வழங்கி வருகின்றார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி அனோஜன், உங்களுடைய சிறந்த ஒரு அறிமுகத்தை தந்தமைக்கு. நான் நினைக்கிறேன் வந்திருக்கிற ஆக்களோடு சேர்ந்து நாம இந்த கலந்துரையாடலை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அம்பாறை மாவட்ட ஆவணப்படுத்தலும் அதன் முக்கியத்துவமும். இந்த தலைப்புக்குள் போக முன்ன தொழில்நுட்ப விஷயங்களை கொஞ்சம் சரிபார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த குரல் உங்களுக்கு தெளிவா இருக்குதா அல்லது வேற எதுவும் மாற்றங்கள் செய்யணுமான்றதை யாராவது உறுதிப்படுத்தினீங்கன்னு சொன்னா தொடர்ந்து பேசலாம். இந்த குரல் தெளிவா இருக்குது, நன்றி. அம்பாறை மாவட்டம் குறித்த ஒரு சிறியதொரு வரலாற்று அறிமுகத்தோட இந்த கலந்துரையாடலை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். 1961 ஏப்ரல் 10ஆம் தேதி, கிட்டத்தட்ட 63 வருடங்களுக்கு முன்னர் தனி மாவட்டமாக மட்டக்களப்பில் இருந்து அம்பாறை என்கின்ற இந்த நிர்வாக மாவட்டம் துண்டிக்கப்பட்டது. அதற்கு முன்னர் இது மட்டக்களப்பு தமிழகம் என்கின்ற ஒரு பெரும்பரப்பின் ஒரு கூறாக காணப்பட்டது. இந்த துண்டிப்பு தமிழர்களுக்கு சாதகம் இல்லாத பல அரசியல் காரணிகளை கொண்டிருந்தன. அத்தோடு ஆவணப்படுத்தல் ரீதியிலும் தமிழ் சமூகம் சார்ந்து பல பின்னடைவுகளை இது தந்தது என்கிற விடயத்தை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் மனம் கொள்வது அவசியமாகிறது. அது மட்டுமல்ல, வரலாற்று ரீதியாக மட்டக்களப்பு மான்மியத்திலே காணப்படுகின்ற ஒரு விஷயத்தையும் நாம் இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். மட்டக்களப்பு வாவியினூடாக புகன்குல நாடோடிகள் நாடுகான் பயணமாக நாம் இலங்கைக்குள்ள புகுகிறார்கள். புகுகிற போது அவர்கள் ஓட்டி சென்ற வள்ளம் ஒரு இடத்திலே கரை தட்டுகிறது. அப்போது இது மட்டக்களப்படா என்கிற வசனம் அங்கிருந்து உருவாகிறது. அப்படி அவர்கள் கரை தட்டிய இடம் சம்மாந்துறை பிரதேசத்திலே காணப்படுகின்ற மட்டக்களப்பு தரவை என்று இப்பொழுதும் அழைக்கப்படுகின்ற ஒரு பிரதேசம். இது இந்த வாவியின் மட்டு, இதுதான் இல்லை என்று, அதற்கு அங்காலே இந்த வாவியில் நாம் இந்த வள்ளத்தை கொண்டு பயணம் செய்ய முடியாது என்று எங்கு அவர்கள் கரை தட்டிய போது இது மட்டக்களப்பு என்று, இந்த களப்பின் மட்டு என்று சொன்னார்களோ அந்த பிரதேசம் இப்பொழுது மட்டக்களப்பில் இல்லாமல் துண்டிக்கப்பட்டு ஒரு புதிய நிர்வாக அலகாக அம்பாறை மாவட்டம் தோற்றுவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த 63 வருடங்களுக்கு முந்தியதான எல்லா ஆவணங்களிலும், மட்டக்களப்பு பெருநிலத்தின் வரலாற்றை கூறுகின்ற முழு ஆவணத்திலும் மட்டக்களப்பின் ஒரு கூறாகவே வரலாற்று ஆசிரியர்கள் இந்த அம்பாறை பிரதேசத்தையும் கருதுவார்கள். மட்டக்களப்பின் வரலாறு கூறுகின்ற ஏராளமான நூல்கள் வெளிவந்துள்ளன. அவற்றில் ஏறக்குறைய 90% நூல்களை நாம் நூலகம் இணையதளத்திலும் பார்வையிடக்கூடியதாக இருக்கிறது.
மட்டக்களப்பு மான்மியத்தில் இருந்து தொடங்கி மட்டக்களப்பு தமிழகம், மட்டக்களப்பு பூர்வீக சரித்திரம், வெள்ளவூர் கோபாலரின் மட்டக்களப்பு வரலாறு அறிமுகம், மட்டக்களப்பு தேசமும் தேச வரலாறும் வழக்காறும், செல்வராச கோபால் அவர்கள் எழுதிய மட்டக்களப்பு மாநிலத்தின் வரலாற்று சுவடுகள், யார் அந்த வீடன், இவ்வாறு மற்றும் விஜயரட்னம் அவர்கள் எழுதிய மட்டக்களப்பு வரலாறு குறித்த நூல், சிவசண்முகம் அவர்களுடைய மட்டக்களப்பு புகன் குல முக்குவர் வரலாறு, தங்கேஸ்வரி அவர்களுடைய மாகோன் வரலாறு, குலக்கோட்ட தரிசனம், தனபாக்கியம் அவர்கள் எழுதிய திருமதி தனபாக்கியம் அவர்கள் எழுதிய நூல், இவ்வாறாக அடுக்கிக் கொண்டு போகக்கூடிய மட்டக்களப்பின் வரலாறு கூறுகின்ற அத்தனை நூல்களிலும் மட்டக்களப்பின் இணைந்த பாகமாகவே அம்பாறை பிரதேசம் ஆவணப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஆனாலும் இந்த 63 வருடங்களுக்கு இந்திய காலப்பகுதியிலே இந்த ஆவணப்படுத்தலின் நீட்சியை நாம் கருதுகின்ற போது, இந்த நீட்சியிலே நிர்வாக ரீதியாக நாம் மட்டக்களப்பு மாநிலத்துடன் நாம் ஆவணப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே தனியொரு நிர்வாக மாவட்டம் என்ற அடிப்படையிலே தனித்துவமான ஆவணப்படுத்தலையும் அது குறித்த சிந்தனையையும் நாம் பேண வேண்டியதும் அதனை முன்னெடுத்து செல்ல வேண்டியதும் அவசியமாகிறது என்பது இன்றைய கலந்துரையாடலின் ஒரு மைய புள்ளி என்று நான் நினைக்கின்றேன். சரி, இந்த ஆவணப்படுத்தலை நாம் ஏன் செய்கின்றோம் என்ற ஒரு பொதுவான கேள்வியோடு நாம் உரையாடலை தொடர்கிற போது, ஆவணப்படுத்தலை செய்கின்ற போது நமக்கு 2 காரணிகள் முக்கியமாக படுகிறது. ஒன்று, நமது தகவல்களை, நமது விடயதானங்களை, நமது பொக்கிஷங்களை அழிந்து போகாமல் பாதுகாப்பது ஒன்று ஆவணப்படுத்தலில். அது மட்டுமில்லாமல் அவ்வாறு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்கள் எளிதாகவும் பயன்பாட்டுக்குரியதாகவும், அதாவது இலகுவில அணுகக்கூடியதாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருப்பதும் அதை பரிமாற்றுவது. அந்த வகையிலே நாம் தற்போது எண்ணிய முறையிலே ஆவணப்படுத்துவது ஆரம்ப காலத்திலே ஏடுகளிலும் அச்சு பிரதிகளிலும் ஆவணப்படுத்தியதை விட மிக இலகுவான பொது அணுக்கத்தை, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அணுக்கத்தை அது நமக்கு தருகிறது என்கிற வகையிலே எண்ணிய முறையிலே எண்ணிமமாக ஒரு டிஜிட்டல் ஃபார்மில நாம இந்த ஆவணங்களை சேகரிப்பதும் பாதுகாப்பதும் காலகாலமாக அழிந்து போகாமல் அவற்றை காப்பாற்றுவதற்கு மட்டுமல்லாமல் எளிமையாக தேவைப்படுபவர்கள் பயன்படுத்துவதற்கும், அதனை இலகுவிலே மக்களுக்கு வேறொரு வகையிலே எளிமைப்படுத்தி கூறுவதற்கும் இந்த ஆவணமாக்கல் செயற்பாடுகள் பங்களிப்பு செய்கிறது. அந்த வகையிலே அது பொதுவாக ஒரு ஆவணப்படுத்தல் என்பது அவ்வாறான பயன்பாடுகளை கொண்டது என்பதனை நாம் மனம் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக நாம் பேச வேண்டிய விஷயம், ஒரு மொழியின் எதிர்காலம் இன்றைய சூழலிலே இணையவழி உள்ளடக்கத்தின் கனதியிலே தான் தங்கி இருக்கிறது என்பதனை நாம் மிக முக்கியமாக மனம் கொள்ள வேண்டும். இணையவழி தொடர்புகளிலே இருப்பவர்கள் அதே போல இந்த மின்னியல் முறையிலே டிஜிட்டல் ஃபார்மிலே நாம் ஆவணப்படுத்த வேண்டும் என்கின்ற உந்துதலை மேற்கொள்பவர்களுக்கு அடித்தளமாக இருப்பது எதிர்காலத்தில் நமது மொழியின் பாதுகாப்பு என்பது இணையவழி உள்ளடக்கத்தின் கனதியில தான் தங்கி இருக்கிறது என்பதையும், இணையவழியில் அந்த மொழியை எவ்வாறு அணுக முடிகிறது என்பதிலும் தான் அந்த மொழியினுடைய பாதுகாப்பு, மொழியினுடைய எதிர்காலம் தங்கி இருக்கிறது என்பதனை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே நாம் எந்த அளவுக்கு இணைய வழியிலே எமது ஆவணங்களை பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ் மொழியின் வளர்ச்சியிலே அது பெரிய பங்களிப்பை செய்யும் என்பதனையும், இணையவழி உள்ளடக்கத்தை நாம் பன்முக நோக்கில் அதிகரிப்பது, அறிவியல் துறையிலும் சரி, கலை இலக்கிய துறையிலும் சரி, ஏனைய தொழில்நுட்ப துறைகளிலும் சரி, நாம் எண்ணிம முறையிலான உள்ளடக்கங்களை நாம் அதிகரிக்க வேண்டும் என்பது நமக்கு இருக்கின்ற முக்கியமான விடயமாக காணப்படுகிறது. நான் ஏற்கனவே பல நூல்களை பட்டியல் படுத்தினேன். இந்த நூல்களிலே பல நூல்கள், ஏறக்குறைய 90% நூல்கள் நூலகம் தளத்திலே தரவிறக்கம் செய்யக்கூடிய வடிவத்திலே காணப்படுகிறது. எனவே அவற்றை நாம் இலகுவாக தரவிறக்கம் செய்து பயன்படுத்த முடியும் என்பதனையும், நமது சந்ததிகள் அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதனையும் நாம் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள வேண்டும். நூலகம் சார்ந்து இயங்குபவர்களுக்கு அது ஒரு பழைய செய்தியாக அல்லது தெரிந்த செய்தியாக இருந்தாலும், யாராவது நூலகத்துக்கு வெளியில் இருந்து இன்றைய இந்த கலந்துரையாடலில் இணைந்திருக்கின்ற பட்சத்திலே நூலகத்திலே கொட்டி கிடக்கின்ற ஏராளமான நூல்களை நாம் பயன்படுத்தாமல் இருக்கின்றோம். அதனை பயன்படுத்துவது மிக இலகுவான அணுகுமுறையாக, அல்லது நூல்களை நூலகங்களிலே தேடுவதை விட ஒரு பிசிக்கல் லைப்ரரிகளிலே தேடுவதை விட இவ்வாறு தேடி பயன்படுத்துவது இலகுவானது என்பதனையும்
நாம் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கிறேன். நூலகத்திலே தனியே தமிழிலே வந்த நூல்கள் என்று மட்டுமில்லாமல் இந்த பிரதேசம் சார்ந்து நமக்கு ஆங்கிலேயர் காலத்திலே வந்த ஆவணங்கள், ஒல்லாந்தர் காலத்திலே வந்த ஆவணங்கள், போர்த்துகேயர் காலத்திலே வந்த ஆவணங்கள் கூட நமக்கு காணப்படுகிறது. எனவே அவற்றையும் நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியமும் அவற்றையும் நாம் பேண வேண்டிய அவசியமும் நமக்கு காணப்படுகிறது. ஏனெனில் இந்த ஆவணங்கள் எமது மண் சார்ந்த ஆவணங்கள், எமது மண்ணின் வரலாறு பற்றி பேசுவதாகவும் எமது மண்ணின் கடந்த கால நிலைமையை பற்றி அவை விளங்கப்படுத்துவதாகவும் இருப்பதனால் இவை நமக்கு முக்கியத்துவம் ஆகிறது. அம்பாறை மாவட்டத்தை நாம் ஏன் ஆவணப்படுத்துவதில் முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். மற்ற மாவட்டங்களுக்கும் அது பொருந்துவதாக இருந்தாலும் கூட அம்பாறை மாவட்டத்துக்கு ஏன் சிறப்பாக ஆவணப்படுத்தல் ஒன்று அவசியமாகிறது என்பதற்கு 2 முக்கியமான காரணங்கள் பின்னணியிலே காணப்படுகிறது. ஒன்று, இந்த பிரதேசம் ஒரு பல்வகமை மிக்க பிரதேசம். மொழி ரீதியாக நமக்குள் பல்வகமை காணப்படுகிறது. இன ரீதியான பல்வகமை அம்பாறை மாவட்டத்திலே காணப்படுகிறது. நிலவியல் ரீதியாக, நில அமைப்பு, பூகோள ரீதியாக பல்வகமை காணப்படுகிறது. மொழி ரீதியான பல்வகமையிலே நாம் பார்க்க போனோம் என்றால் சிங்கள மொழி, தமிழ் மொழி என்பவற்றுக்கு மேலதிகமாக ஏனைய மொழிகளும், உதாரணத்துக்கு தெலுங்கு மொழி பேசுகின்ற குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த பிரதேசத்தில் வாழ்கிறார்கள். அவர்களுடைய மொழிகளை பேண வேண்டியதும் அவற்றை பதிவு செய்ய வேண்டியதுமான தேவை நமக்கு இருக்கிறது. அது தவிர பரங்கியர்கள் டச்சு மொழி பேசுபவர்களாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த மொழியை பேசுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு போகின்ற ஒரு நிலைமை, அல்லது ஒரு விளிம்பு நிலை சமூகமாக அவருடைய மொழி பண்பாடு போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. எனவே அது பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் உள்ளது. அது தவிர நம்ம ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல இந்த தெலுங்கு மொழி பேசுகின்ற குறவர் சமூகத்தினர் ஒரு விளிம்பு நிலை மக்களாக, அதிகாரத்தை பயன்படுத்த முடியாத மக்களாக, மற்ற சமூகத்தால் ஒதுக்கப்படுகின்ற மக்களாக காணப்படுகிறார்கள். அப்ப அவர்களுடைய பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய தேவை, அவற்றை ஆவணப்படுத்தப்பட வேண்டிய தேவை காணப்படுகிறது. அப்ப அந்த வகையிலே அம்பாறை மாவட்டத்தை ஆவணப்படுத்துவதிலே விளிம்பு நிலை சமூகமாக அம்பாறை மாவட்டம் காணப்படுகிறது. அது தவிர அழிவு நிலையில் காணப்படுகின்ற பல்வேறு கலாச்சார கோலங்கள் அம்பாறை மாவட்டத்திலே காணப்படுகிறது. அதாவது வெவ்வேறு இனங்களுக்குள் கலப்பு செய்யப்படுவதால் அவருடைய பண்பாடுகள் தனித்துவம் இல்லாமல் கலங்கி போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆகவே ஒரு 50 வருடத்துக்கு முன்னர் இருந்த பண்பாட்டு கோலங்கள் சிலது இப்பொழுது மாறுபட்ட தன்மை இந்த பிரதேசத்திலும் மிக அதிகமாக காணப்படுகிறது. தனியே முற்றுமுழுதாக ஒரே இனம் வாழுகின்ற இடங்களோடு ஒப்பிடுகின்ற போது இங்கு அது அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே இவ்வாறு மங்கி போகின்ற அல்லது கலங்கி போகின்ற இந்த கலாச்சார விடயங்களை நாம் ஆவணப்படுத்த வேண்டியது தேவையாக இருக்கிறது. விளிம்பு நிலை மக்களை ஆவணப்படுத்த வேண்டியது தேவையாக இருக்கிறது. அதே நேரத்தில் பல்வகமை கொண்ட மொழி, இனம், நில ரீதியான கலாச்சார ரீதியான பல்வகமையை நாம் பாதுகாக்க வேண்டிய அல்லது ஆவணப்படுத்த வேண்டிய தன்மை காணப்படுகிறது. எனவே நம்ம அம்பாறை மாவட்டத்தை ஆவணப்படுத்துவதற்கு இவ்வாறான காரணிகள் பின்னணியிலே நிற்கின்றன. அடுத்த முக்கியமாக எழுகின்ற ஒரு கேள்வி, இவற்றை எவ்வாறு ஆவணப்படுத்துவது என்பது. அனோஜன் அவர்கள் சந்தித்த போது கூட அந்த கேள்வியை அவர் ஒரு வகையாக கேட்டிருந்தால், அது எங்களுடைய கலந்துரையாடலிலே அந்த விடயம் ஒரு வகையாக வந்திருந்தது. எவ்வாறு ஊராக ஆவணப்படுத்துவதா, எங்கிருந்து தொடங்குவது, எங்கு முடிப்பது என்கின்ற ஒரு விடயம் அந்த சந்தர்ப்பத்திலே வருகிறது. அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 504 கிராம சேவையாளர் பிரிவுகள் காணப்படும். இந்த 504 கிராம சேவையாளர் பிரிவிலும் இந்த ஆவணமாக்கலை நாம் விரிவாக்க வேண்டியது தேவையாக, ஒரு கிராம சேவையாளர் பிரிவுக்கு நாம் ஒரு வாரத்தில் முடிக்கலாம் என்று சொல்லி நாம் ஒரு திடசங்கப்பத்தை பூண்டாலும் கூட இந்த 504 கிராம சேவையாளர் பிரிவுகளையும் நாம் முடிப்பதற்கு ஏறக்குறைய 10 வருடங்களா. 504 நாங்கள் 52 வாரங்களால் பிரித்தோம் என்றால் ஏறக்குறைய 10 வருடங்களாகும் ஒரு தனி யூனிட்டாக நாம் அதை செய்வதற்கு. ஆகவே நமக்கு முன்னுக்கு இருக்கிற சவால், இது ஒரு கடினமான உழைப்பு செய்ய வேண்டிய ஒரு பணி. முழுவதையும் நாம் செய்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும், அல்லது நிறைய ஆளணிகளை கொண்டு நாம் குறுகிய காலத்தில் முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருப்பதனால் இது ஒரு பெரிய ஆழமான பணி என்பதனையும்
இந்த பணியை நாம் பல தரப்பிலும் ஆதரித்து இதனை முன்னெடுத்து செல்லுகின்ற போது மட்டும்தான் இது நமக்கு இலகுவாக கைகூடும் என்பதனையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த வகையிலே நாம் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த சகல தரப்பினரும் இந்த ஆவணமாக்கல் செயற்பாட்டிலே தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். சாதாரணமாகவே உங்களுக்கு 504 என்கிறது 52 வாரங்களால பிரித்தால் 10 வருடங்கள் செல்லும் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் ஒரு வாரத்தில் ஒரு ஆளுமையிடம் இருந்து ஒரு புத்தகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதில் கூட பல சவால்கள் இருக்கின்றன. இந்த ஆவணமாக்கலை நாம் எவ்வாறு முன்னெடுப்பது என்பதிலே நாம் அதனுடைய பிரிவுகளை ஆவணமாக்கல்ல நூலகம் நிறுவனம் செய்கின்ற ஆவணமாக்கல் செயற்பாட்டின் பிரிவுகளை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கின்ற போது அதனை நாம் தெளிவுபடுத்தலாம். அதோடு அது பற்றிய நாம் எவ்வாறு செயற்படுத்தலாம் என்ற ஒரு விடயத்தையும் உள்வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நாம் பொதுவாக நூலகம் நிறுவனத்தின் நூலகம் ஆவணகம் என்று சொல்லி 2 கூறுகளாக நாங்கள் செயற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நூலகம் தளத்திலே நாங்கள் அநேகமாக நூல்களை பதிவேற்றம் செய்கின்றோம். ஆவணகம் ஒரு பல்லூடக செயற்பாட்டை கொண்டதாக காணப்படுகிறது. அங்கே தனியே நூல்கள் மட்டுமல்லாமல் ஒளி சார்ந்த எல்லா ஊடக விடயங்களும் அதில் வருவதனால் அது ஒரு பல்லூடக பதிவாக ஆவணமாக்கலாக காணப்படுகிறது. நூலகத்திலே நாம் நூலை ஆவணப்படுத்துகிற போது ஒவ்வொரு ஆளுமையிடம் இருந்தும் நாம் அந்த நூல்களை பெறுகின்றோம். நூல்களை அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாம் பெறுகின்ற போது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஆளுமைகளை கண்டுபிடித்து அவர்களுடைய படைப்புகளை இனம் கண்டு அவர்களை அணுகி முதலாவதாக அவரிடம் நாம் இதற்கான அனுமதியை கோர வேண்டும். அந்த அனுமதியை கோரியதன் பின்னர் அந்த நூலை நாம் பெற்றுக்கொண்டு அவரிடம் இருந்து அதனை திருப்பி கொடுக்க வேண்டும். இவ்வாறான வேலைப்பளுக்கள் காணப்படுகின்றன. இதுவரைக்கும் நூலகத்திலே பதிவாகி இருக்கின்ற அம்பாறை மாவட்டத்தை குறித்து நிற்கின்ற நூல்களை எடுத்துக்கொண்டோமாயின் இன்னும் பெரும்பாலான பணி அங்கு செய்யப்பட வேண்டி இருக்கிறது என்பதனை நாம் கருத்தில் கொள்ளலாம். பல நூல்களுக்கு எழுத்தாளர்களுடைய அனுமதி பெறப்படாமல் இலகுவாக நாம் அவற்றை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த முடியாத சூழல் காணப்படுகிறது. ஆனால் இந்த எழுத்தாளர்களை பார்க்கின்ற போது பல எழுத்தாளர்கள் மரணமடைந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அனுமதியை பெறுவதற்கு அவர்களுடைய உறவினர்களுடைய சம்மதத்தை நாம் பெற வேண்டும். சில நூல்கள் ஆரம்பத்திலே விற்பனையில் இருக்கும் போது அதற்கான அனுமதி எழுத்தாளர்களால் தரப்படாமல் இருந்திருக்கும். அவற்றை நாங்கள் மீள பரிசீலித்து இந்த நூல்களுக்கான அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சில நூல்களுக்கு எனக்கு தெரிய சட்ட சிக்கல்கள் சில இருந்ததனாலே ஆரம்ப காலத்திலே அதற்கு அனுமதி வழங்கி இருக்க மாட்டார்கள். சிலர்களுக்கு சட்ட ரீதியாக வழக்குகள் கூட சில நூல்களுக்கு எதிராக இருந்தது. அவையெல்லாம் இப்பொழுது முடிந்த நிலையிலே மீண்டும் அந்த எழுத்தாளர்களை சந்தித்து அதற்கான அனுமதியை பெறுகின்ற போது எல்லாரும் அணுகக்கூடியதாக அந்த நூலை நாம் மீளவும் இந்த நூலகம் நிறுவன தளத்திலே பதிவேற்றம் செய்ய முடியும் அல்லது அனுமதியை வழங்க முடியும். ஆகவே இது நூல்களை அல்லது ஒரு ஆளுமையிடம் இருந்து நூல்களை பெற்று பதிவேற்றுகின்ற முறையிலே இருக்கக்கூடிய வேலை பளு அல்லது நாம் செய்ய வேண்டிய கடப்பாடுகள். இதுல நமக்கு ஒரு பக்கத்திலே நூலகத்தில் இருந்து இயங்குகிற அதன் உறுப்பினர்கள் நூல்களை தேடி வருகின்ற அதே சந்தர்ப்பத்திலே அதனை தருவதிலே எழுத்தாளர்களும் ஆர்வம் காட்ட வேண்டும். எழுத்தாளர்கள் ஆர்வம் காட்டுகின்ற போதுதான் அவர்களுடைய பணி இலகுவாக அமையும் என்பதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, பாடசாலை சஞ்சிகைகள், ஆலயங்களின் கும்பாபிஷேக மலர்கள், நிறுவனங்கள் வெளியிடுகின்ற பொதுவாக பிரதேச செயலகங்களின் கலாச்சார விழாக்களின் மலர்கள், இவ்வாறான குறிப்பிட்ட காலப்பகுதியிலே வெளிவருகின்ற ஆண்டு மலர்கள் அல்லது அரையாண்டு மலர்கள் என்கிற அவ்வாறான விடயங்களை ஆவணப்படுத்துவது அடுத்த ஒரு சவால் மிக்க விடயம். பொதுவாகவே நீங்கள் இந்த ஆவணமாக்கல் ஒரு செயற்பாட்டுக்காக ஒரு பாடசாலையிலேயோ அல்லது ஒரு அலுவலகத்திலேயோ போய் பழைய சஞ்சிகைகளை அவர்களுடைய மலர்களை நீங்கள் கோருகின்ற போது ஏறக்குறைய 10-12 மலர்கள் வெளிவந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த அலுவலக உத்தியோகத்தராக இருப்பவர் அல்லது பாடசாலையின் பொறுப்பாசிரியராக இருப்பவருடைய வசம் ஒரு 2 மலர்கள் தான் இருக்கும். ஏனைய சஞ்சிகைகளை தேடி தருவதிலே அவருக்கு ஒரு தேட வேண்டிய ஒரு
அவசியம் ஒன்று வரும். ஆகவே அவ்வாறான விஷயங்களால் அது இழுத்தடிக்கப்பட்டு எங்களுக்கு கிடைக்காமலே போய்விடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே பாடசாலையின் அதிபர்கள், பொறுப்பாசிரியர்கள், அதே போல இந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்கள் இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒரு இணைய என்னது டிஜிடைஸ் பண்ணுவது எந்த அளவுக்கு அவசியம் என்பதனை நாம் உணர்ந்து நமது மொழியின் எதிர்காலம் இந்த ஆவணங்களின் எதிர்காலம் என்பவற்றை கருத்தில் கொண்டு அவை எண்ணிம முறையிலே வர வேண்டும் என்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் சிரமம் பாராது இவ்வாறான நூல்களை தருவதற்கும் தேடிக் கொடுப்பதற்கும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பது இரண்டாவது விடை. மூன்றாவதாக நாங்கள் ஆளுமை குறித்த நினைவு மலர்கள் என்பவற்றை பதிவிடுதலும் மிக முக்கியமான ஒன்று. ஆளுமைகள் குறித்திருக்கின்ற நினைவு மலர்களிலே காணப்படக்கூடிய இந்த வரலாற்று கூறுகள் பெரிய வரலாறுகளுக்கு முக்கியமானதா இருக்கு. இதை சொல்வார்கள் இந்த மைக்ரோ ஹிஸ்டரிஸ் சொல்லுவாங்க, நுண் வரலாறுன்னு சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட ஆளுமையோடு இருந்த பல்வேறுபட்ட மக்களுடைய சிறிய சிறிய வரலாற்று கூறுகள் ஒரு பெரிய வரலாறின் மிக முக்கியமான திருப்பு புள்ளிகளாக அமைந்து விடுகின்றன. ஆகவே ஆளுமைகள் குறித்து வெளிவருகின்ற நினைவு மலர்கள், அவர்களோடு பரிமாறப்பட்ட கடிதங்கள், அவர்களோடு ஊடாடியவர்கள் தெரிவிக்கின்ற நேரடி கருத்துக்கள் என்பன ஒரு வரலாற்று ரீதியிலே அல்லது சமூகம் சார்ந்து இலக்கிய ரீதியிலோ முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆகவே ஒரு ஆளுமைகள் குறித்து வருகின்ற நினைவு மலர்களையும் நாம் ஆவணப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. எனவே இவ்வாறான நினைவு மலர்களையும் வைத்திருப்பவர்கள் இவற்றை இவ்வாறான ஒரு பொது வெளியிலே பதிவு செய்வதிலே ஆர்வம் காட்ட வேண்டும். அடுத்ததாக நாம் ஆவணப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் அடுத்தது சுவடிகள். சுவடிகளை வைத்திருப்பவர்கள் அதனை நாம் மிக பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது நல்ல விடயம். ஆனால் அதனை பொக்கிஷமாக பாதுகாப்பது என்பது நாம் வெறுமனே ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி வைப்பதனால் அதனுடைய அந்த பிசிக்கல் வடிவத்தை நாம் அப்படியே பாதுகாக்கலாமா என்றதே கேள்விக்குறியாக இருக்கும். ஆகவே அதனுடைய உள்ளடக்கத்தை நாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதுதான் அதனை உண்மையாக பாதுகாப்பதாக அமையும். எனவே ஆலய வரலாறுகளை ஏட்டுப்பிரதிகளாக வைத்திருப்பவர்கள் அவற்றை எண்ணிம வடிவத்துக்கு கொண்டு செல்வதிலே ஆர்வம் காட்ட வேண்டும். எண்ணிம வடிவத்திலே ஏட்டுப்பிரதிகளை கொண்டு செல்ல வேண்டும். அதே போல நமக்கு மருத்துவ ஏடுகள், சர்ப்பசாத்திர ஏடுகள், வாகனங்கள் ஏட்டுப்பிரதிகளாக காணப்படுகின்றன. மந்திர ஓலைகள் கூட ஏட்டுப்பிரதிகளாக காணப்படுகின்றன. சில பொதுவான ஏட்டுப்பிரதிகளும் பொது விடயங்களை பற்றி பேசுகின்ற ஏட்டுப்பிரதிகளும் காணப்படுகிறது. ஆரம்ப காலத்திலே சில கதைகளை கூட ஏடுகளிலே எழுதினார். ஆகவே இவ்வாறான ஏட்டுப்பிரதிகளை நாம் பாதுகாப்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த ஏட்டுப்பிரதியை பெற்றுக்கொள்வதிலே பல்வேறு சவால்களை எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கும். சில வேளைகளிலேயே சம்பிரதாய ரீதியாக அந்த ஏட்டுப்பிரதிகளை ஆலயத்திலிருந்து வெளியில் எடுப்பது ஒரு பெரிய குற்றமாக கருதப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் உண்டு. ஆகவே இவற்றை வெளியிலே கொண்டு செல்வதற்கு பலரும் விரும்பாத நிலைமை காணப்படுகிறது. சில வேளைகளிலே இந்த ஏட்டுப்பிரதிகளை மற்றவர்களுக்கு பகிர்கிற போது தங்களுடைய அதிகாரம் பறிபோயிடும் என்று சிலர் நம்புகிற ஒரு சூழலும் காணப்படுகிறது. இவ்வாறாக நாம் இழந்த ஏட்டுப்பிரதிகள் மிக ஏராளம். ஆகவே நாம் ஒரு குடும்பத்தினதோ ஒரு குடியினதோ அல்லது சமூக கூறினதோ அதிகாரத்தை பேணுவதற்காக அந்த ஏட்டுப்பிரதிகளை தம்பசம் வைத்திருத்தல் மட்டும் அந்த ஏட்டுப்பிரதியின் உள்ளடக்கத்தை சமூகத்துக்கு அல்லது வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு துணை நிற்காது என்பதனை மனம் கொண்டு இவ்வாறான பிரதிகளை நாம் சமூகமயப்படுத்துவதற்கு அல்லது சமூகத்துக்கு பயன் கொள்ளுவதற்கு நாம் ஆவண செய்ய வேண்டும் என்பதனையும் உரிய அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஏட்டுப்பிரதிகளை சேகரிப்பதிலும் நாம் முக்கிய கவனத்தை காட்ட வேண்டும் என்பதனை இங்கு பதிவு செய்வது முக்கியம். அடுத்ததாக நாம் ஊர் தொடர்பான ஆவணப்படுத்தலை நம்ம முக்கியம் கொண்டு பார்க்க வேண்டும். ஊர்கள் குறித்து பல்வேறு நூல்கள் எழுந்திருக்கின்றன, நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாம் நூலகம் தளத்திலே அவற்றை நாம் பதிவு செய்கிறோம். அது மட்டும் ஊர் ஆவணப்படுத்தல் அல்ல. ஊர் ஆவணப்படுத்தலை இப்பொழுது இருக்கின்ற நமது தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு ஒரு பல்லூடக வகையிலே ஆவணப்படுத்த முடியும். வீடியோ கிளிப்புகளாக போட முடியும், போட்டோஸாக போட முடியும், நேரடி எழுத்தாவணங்களை அப்படியே பதிவேற்ற முடியும். ஆகவே ஊர் ஆவணப்படுத்தல் என்பது தனியே ஊர் குறித்து இருக்கின்ற நூல்களை அப்படியே போட்டுக்கொள்வது அல்லது ஒரு PDF புத்தகத்தை போடுவதாக மட்டும் அமையாமல் ஒரு பல்லூடக முறையிலே ஆவணப்படுத்துவதற்கு. ஏனென்றால் ஊரில் பல்வேறு பல்பட்ட விடயங்களை நூலுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் இருந்திருக்கும். ஆனால்
அவற்றை ஒரு வீடியோ கிளிப்பாகவோ ஒலி வடிவமாகவோ அல்லது போட்டோவாகவோ கொண்டு வருவது எங்களுக்கு வசதியாக இருக்கும். ஆகவே இவ்வாறான விடயங்களை ஆவணப்படுத்துவதில் நாம் முக்கியம் காட்ட வேண்டும். ஊர் பற்றி பல்வேறு நூல்கள் வந்திருக்கின்றன. ஓரளவு மேலோட்டமான ஒரு அவதானிப்பிலே அம்பாறை மாவட்டத்திலே தம்பிலுவிலை பற்றி புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, வீரமுனை பற்றி புத்தகம் வந்திருக்கிறது, கல்முனையை பற்றி பல நூல்கள் வந்திருக்கின்றது, பாண்டிருப்பை பற்றி நூல் வந்திருக்கிறது, சாய்ந்தமருது பற்றிய நூல் வந்திருக்கிறது, மருதமுனியை பற்றி 2 நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது, சம்மாந்துறையை பற்றி நூல் எழுதப்பட்டிருக்கிறது, அக்கரை பத்து, நற்பட்டி முனை, இவ்வாறு பல்வேறு ஊர்களை பற்றியும் நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே நூல்களை ஆவணப்படுத்துவதோடு சேர்ந்து ஊர் ஆவணப்படுத்துதலிலே நாம் பல்லூடக வகையிலே நாம் ஒரு வீடியோ கிளிப்புகளாகவும் பன்முக விடயங்களை கொண்டதாகவும் நாம் அவற்றை ஆவணப்படுத்த முடியும். நூலகத்தின் இணை செயற்பாடாக இருக்கின்ற ஆவணகத்திலே அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தம்பிலுவில் தனியாக ஊர் ஆவணப்படுத்தலின் கீழே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை ஆரம்பத்திலே துலாஞ்சன் அவர்கள் மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு அம்பாறையை நாம் ஆவணப்படுத்த முற்படுகிற போது அம்பாறை என்ற ஒரு தனி தலைப்புக்கு கீழே நாங்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறோம். அதிலே அனோஜன் அவர்களுடைய பணி மிக கூடுதலாக இருந்தது. 2024க்கு பிறகுதான் பொதுவாக இந்த அம்பாறை பற்றிய பல ஆவணப்படுத்தல் விடயங்கள் ஆவணகத்திலே பதிவாகி இருந்தது. இவற்றை அம்பாறை என்ற ஒரு தலைப்புக்கு கீழே பதிவு செய்யப்படாமல் தம்பிலுவிலை போல தனித்தனி ஊர்களாக அவற்றை நாம் ஆவணப்படுத்துவது சிறந்தது. ஏனெனில் தமிழ் சூழலிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு பற்றி இருக்கின்ற அந்த நெருக்கமான உணர்வோ, யாழ்ப்பாணத்தை பற்றி அந்த பிரதேச மக்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான உணர்வை போல அம்பாறை என்கின்ற ஒரு நிலவியல் அமைப்பிலே நமக்கு அவ்வளவு பெரிய நெருக்கம் இல்லை. அம்பாறை என்பது நமக்கு கொஞ்சம் தூரமான இடமாக இருக்கிறது, நமது பிரதேசத்தின் தலைநகரமாக இருந்தாலும் கூட. ஆகவே நாம் தனித்தனி ஊர்களாக அவற்றை பிரித்து பதிவிடுவது சிறந்தது, அல்லது மக்களையும் கவரக்கூடியதாக இருக்கும். ஆகவே அம்பாறை என்று நாம் தனிய வகைப்படுத்தாமல், அது அப்படி வகைப்படுத்தினாலும் அதற்குள்ளே ஒரு உப வகுப்பாக தனித்தனி ஊர்களை தம்பிலுவிலை போல ஒரு தம்பிலுவிலை பற்றி ஒரு முழுமையான ஆவணப்படுத்தல் அல்லது ஓரளவு முழுமையான ஊர் ஆவணப்படுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அம்பாறைக்கு கூட பல ஊர்களுடைய ஆவணப்படுத்தல் விடயங்கள் வருகிறது. அவற்றை நாம் தனித்தனி ஆவணப்படுத்தல்களாக ஊர்கள் இந்த தலைப்பிலே நாம் செய்தோம் என்றால் இன்னும் கவரக்கூடியதாக இருக்கும். இதனை நாம் பல்வேறு விடயங்களை இன்னும் உள்ளடக்க வேண்டியதாக அந்த ஆவணப்படுத்தல் காணப்பட்டது. அது இன்னும் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஊர் ஆவணப்படுத்தலை பொறுத்தவரையில ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் நூலகத்தின் உறுப்பினர்கள் தகவல்களை தேடி செல்லுகின்ற போது அதற்கு மக்களுடைய ஆதரவு அல்லது ஆளுமைகளின் ஆதரவு, பெரியவருடைய ஆதரவு கிடைக்கின்ற போது அந்த பணியை மிகச் சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கும். தனியே நூலகத்தின் உறுப்பினர்கள் மட்டுமில்லாமல் மற்றவர்களும் ஒரு சேவை அடிப்படையில் தொண்டர்களாக இந்த பணியிலே பங்களிப்பு செய்வதுதான் நமக்கு இந்த வேலையை மிகவும் துரிதமாக்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்திலே சொன்னது போல 504 கிராம சேவகர் பிரிவுக்கும் ஒரு 10 வருடம் என்றது மிக நீண்ட காலம். இதனை நாம் ஒரு குறுகிய காலத்திலே, அதுவும் ஒரு வாரத்தில் ஒரு கிராம சேவகர் பிரிவை இந்த வரிசைப்படுத்தின அத்தனை விடயங்களையும் நாம் ஆவணப்படுத்தக்கூடியதாக இருந்தால் தான் இந்த 10 வருடத்தில் முடியும். 10 வருடத்தில் நாம் ஆவணப்படுத்துகின்ற போது புதிய விடயங்களும் உள்ளுக்கு வரும். இந்த நாம் ஆவணப்படுத்துகின்ற இந்த 10 வருடத்திலே மேலதிக விடயங்களும் வரும். ஆகவே திரும்ப அவற்றை நாம் செய்ய வேண்டியது வரும். ஆகவே இது ஒரு தொடர்ச்சியான மிகவும் நாம் காலத்தை முதலீடு செய்ய வேண்டிய ஒரு பணி என்பதனை நாம் மனதிலே வைத்திருந்தால், மற்றவருடைய பங்களிப்பும் இருந்தால் ஒரு குறுகிய காலத்திலே அதிகளவான ஆவணங்களை நாம் இந்த தளத்திலே சேர்க்கக்கூடியதாக இருக்கும். மிக உறுதியான ஒரு ஆவணமாக்கலை நாம் முன்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான கூறு இந்த தனிநபர் சேகரங்கள். அதோடு சேர்த்து நான் ஆளுமைகள் குறித்த ஆவணப்படுத்தலையும் ஒன்றாக பேசலாம் என்று நினைக்கிறேன். தனிநபர் சேகரங்கள் என்பதிலே நாம் அம்பாறை மாவட்டத்திலே இன்னும் அது ஆரம்பிக்கப்படவில்லை என்கிற அளவுக்கு தனிநபர் சேகரங்கள் முழுமையாக செய்யப்படவில்லை. ஒவ்வொரு தனிநபரையும் ஆளுமையையும் கண்டு ஆவணப்படுத்த வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் முக்கியமான விடயம் ஒன்றை சொல்ல வேண்டும். 2024 தான் தனிநபர் சேகரங்களுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக சில வாய்மொழி வரலாறுகள், சிலரை பற்றிய குறிப்புகள், அவருடைய கையெழுத்துகள் பற்றிய பதிவுகள் என்பனவெல்லாம் வந்திருக்கின்றன. அதனை
மேற்கொண்ட அனோஜன் அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இதுல இருக்கிற சிக்கல் என்னன்னு சொன்னா, இந்த தனிநபர் சேகரங்கள் அல்லது ஆளுமைகளை ஆவணப்படுத்துறதுல நல்ல அங்கீகாரங்களை பெற்ற ஆளுமைகள் தங்கள் கதவுகளை பூட்டியே வைத்திருக்கிறார்கள். அங்கீகாரத்தை நாடுகின்ற ஆளுமைகள் திறந்த கதவுடன் நாம் ஆவணப்படுத்த வந்திருக்கிறோம் என்றால் நம்மை வரவேற்று தங்களை ஆவணங்களை தருகிறார். ஆகவே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் கதவுகளை பூட்டி வைத்திருக்கின்ற இந்த அங்கீகாரம் உள்ள ஆளுமைகள் அல்லது தங்களை பெரிய ஆளுமைகளாக கருதுபவர்கள் அல்லது பெரிய ஆளுமைகள் என்றே வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் கனமான விடயங்களை இந்த சமூகத்துக்கு செய்த ஆளுமைகள். நாம் அவர்களுடைய ஆக்கங்களை இந்த தளத்திலே போட வேண்டும் என்றால் அவர்கள் பல கேள்விகளை நம் மீது கேட்கிறார். நம் அந்த கேள்விகளுக்கு அளிக்கின்ற பதில்கள் அவர்களை திருப்திப்படுத்தப்படுகின்ற போது மட்டும்தான் அவர்கள் 1-2 ஆக்கங்களை நமக்கு தருவதற்கு முனைகிறார்கள். அவர்கள் நம்மை நாம் கொடுக்க போகிற அங்கீகாரத்துக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பை தராதவர்களாக இருக்கிறார். அதே சந்தர்ப்பத்திலே இந்த அங்கீகாரம் ஒன்று வேண்டும் என்கின்ற ஆளுமைகள், அங்கீகாரத்தை நாடுகின்ற ஆளுமைகள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய ஆக்கங்களை தருகிறார்கள். சில வேளைகள் அவர்களை பற்றிய குறிப்புகளை அவர்களே எழுதி தருகிறார். இந்த சிக்கல் தனியே நூலகத்தின் இந்த ஆவணப்படுத்தலில் மட்டும் எதிர்கொண்ட சிக்கல் அல்ல. விக்கிபீடியாவில் கூட இந்த சிக்கல் இதே மாதிரி ஏற்பட்டது. இப்ப நிபுணர்களாக இருக்கின்ற பெரிய பேராசிரியர்களை பற்றி அங்கே ஒரு 5 வரியிலோ 10 வரியிலோ ஒரு கட்டுரை இருக்கும். அதே நேரத்துல ஒரு சாதாரண பங்களிப்பு இருக்கின்ற ஒருவரை பற்றி சில வழியில் பக்கம் பக்கமாக எழுதியிருப்போம். இதனை என்னிடம் ஒரு பேராசிரியரை கேட்டார். அவர் கேட்கின்ற போது இதுக்கு தலைப்பு போட்டார், 4 முழ வேட்டிக்கு 8 முழ சால்வையா என்ற தலைப்பை போட்டுக்கொண்டு என்னிடம் அதை கேட்டார். பெரிய நிபுணர்களாக இருக்கிறவர்களை பற்றி நீங்கள் ஒரு 5 வரி 10 வரியில கட்டுரை எழுதுகிறீர்கள், ஆனால் சாதாரண பங்களிப்பாளரை பற்றி பல பக்கங்களிலே கட்டுரை எழுதுகிறீர்கள் என்று சொல்லி. அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் அதுதான் என்னன்னு சொன்னால், பெரிய ஆளுமைகள் திறந்த கதவுகளுடன் நம்மளை வரவேற்பதில்லை. அவர்களுடைய விடயங்களை நமக்கு தருவதில்லை. நமக்காக அவர்கள் நேரம் ஒதுக்குவதற்கு முற்படுவதில்லை. அதனால நாம் என்ன செய்யறோம் என்று சொன்னா, ஈஸி டார்கெட் என்று சொல்ற வகையிலே இலகுவாக கிடைக்கிற பொருளை நாம் இலகுவாக பதிவிடுகிறோம். ஆகவே நாம் இவ்வாறு அங்கீகாரம் உள்ள ஆளுமைகள் தங்களுடைய விடயங்களை இவ்வாறாக ஒரு பொது வழியிலே ஆவணமாக பதிவு செய்வதிலே ஓரளவுக்கு ஆர்வம் காட்ட வேண்டும். தங்களை அவர்கள் மூடிக்கொண்டிருப்பார்கள் என்றால் நாங்கள் சில வேளைகளிலே இப்படி தங்களுடைய ஆக்கங்களை தருகிறவர்களிடம் இருந்து ஆக்கங்களை பெற்று பதிவு செய்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே இவ்வாறு பெருமளவாக நாம் இவ்வாறு சிறிய சிறிய ஆக்கங்களை தருகின்றவர்களை பதிவு செய்கிற போது பெரிய ஆளுமைகள் பற்றிய பதிவுகள் குறைவாகவோ அல்லது ஒரு சில வரிகளோடு முடிகிற விடயங்களாகவோ அமைந்து விடுகிறது. எனவே தனிநபர் சேகரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலாக அவர்களிடமிருந்து ஆக்கங்களை பெற்றுக் கொள்வதிலே இருக்கிற சிக்கல்கள் நமக்கு முன்னிற்கின்றன. ஆகவே இவ்வாறாக இந்த விடயத்திலே இந்த பிரதேசத்தின் ஆவணங்கள் காக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்திலே இவ்வாறாக ஆளுமைகள் தங்களுடைய விடயங்களை தருவதற்கு முன்வர வேண்டும். அது தவிர நாங்கள் எதிர்நோக்குகிற சில பிரச்சனைகள், இந்த ஆவணமாக்கல் பற்றிய விழிப்புணர்வு குறைவாக காணப்படுகிறது. சில வேளைகளிலே அதிகாரிகளாக இருப்பவர்கள் அல்லது ஆசிரியர்கள் அதிபர்களாக இருக்கிறவர்கள் கூட தங்களுடைய பாடசாலையின் சஞ்சிகைகளை பற்றி இப்படி ஒரு ஆவணமாக்கல் செயற்பாட்டுக்காக நாங்கள் கோருகிறோம் என்கிற போது அவர்கள் இந்த ஆவணமாக்கல் செயற்பாடு என்பதனை விளங்கி வைத்திருக்கின்ற முறைமை ஒரு ஃபேஸ்புக்கில் வார அளவுக்கு வரப்போகுது என்ற அளவுக்கு அவர்கள் விளங்கி இருப்பதாகவே அவர்களுடைய அதை பேசுகிற போது நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே ஒரு ஆவணமாக்கலை எண்ணிம முறையிலே செய்கின்ற ஒரு நிறுவனத்தின் தேவையையும் அதனுடைய பங்குகளையும் அது எந்த அளவுக்கு இந்த சமூகத்தின் ஆவணமாக்கல் செயற்பாட்டை பிரதிபலிக்கும் என்பதனையும் அவர்கள் விளங்குகின்ற வகையிலே அவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான நிலைகளை கடந்து நாம் இந்த ஆவணமாக்கல் செயற்பாட்டை முறையாக கொண்டு செல்ல வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு ஊராக ஆளுமைகள் குறித்த ஒரு பட்டியலை நாம் தயாரிக்க வேண்டும். அந்த ஆளுமைகளிலே அவர்களுடைய அந்த கொள்திறனை அவர்களுடைய அளவை நாம் மதிப்பிட்டு அதற்கு ஏற்றபடி அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். சிறிய அளவில் இருக்கின்ற ஒரு ஆளுமையை நாம் பெரிய அளவிலே விவரித்து விட்டு ஒரு பெரிய ஆளுமை பற்றி நாம் போடாமல் விட்டோம் என்றால் அல்லது பதிவு செய்யாமல் விட்டோம் என்றால் அது ஒரு குறைபாடாகவே காணப்பட்டுவிடும். எனவே நாம் ஊர்களிலே சென்று இந்த ஆளுமைகள் குறித்து அல்லது தனிநபர் சேகரங்கள் குறித்து பேசுகின்ற போது நாம்
முதலிலே ஒரு பட்டியலை அங்க கிராமத்தை சார்ந்தவர்களோடு சேர்ந்து தயாரித்து அங்கு ஒவ்வொரு ஆளுமையின் முக்கியத்துவத்தையும் அவருடைய தேசிய முக்கியத்துவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் அவர்களை என்னது ஆவணப்படுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது அவசியமாகிறது. அடுத்தது ஒரு விடயமாக நாம் பார்க்க வேண்டியது ஆலய வரலாறுகளை பதிவிடுகிற போது ஆலய வரலாறுகள் பலவும் பதிவாகி இருந்ததை பார்த்தேன். அது நல்ல விடயம். ஆனால் அந்த ஆலய விடயங்களை பதிவு செய்கிற போது நாம் கண்ணில் காணுகின்ற அல்லது நமக்கு கருத்து சொல்லுகின்ற ஒருவரின் கருத்துக்களை மட்டும் உள்வாங்கியவற்றை பதிவிடுவதை விட அதற்கான உரிய இலக்கிய ஆதாரங்களை, மேற்கோள்களை, என்னென்ன ஏதாவது ஒரு புத்தகத்திலே அந்த ஆலயத்தை பற்றி இருக்கிற பதிவுகளையும் தழுவி அந்த விடயத்தையும் நாம் உள்வாங்கி அவற்றை வலுவூட்டி பதிவு செய்வது முக்கியம். இல்லை என்றால் நமது பதிவு ஒரு மேம்போக்கான பதிவாக அமைந்துவிடும். வாசிப்பவர்களுக்கு இதனை மேலும் வாசிக்க வேண்டும் என்ற தேடலுக்கான ஒரு விடயதானம் அங்கு இல்லாமல் போய்விடும். ஆகவே கொஞ்சம் வலுவூட்டியதாக அதனை ஒரு ஒரு பெறுமதி வாய்ந்த பதிவாக ஆக்குவதிலே இலக்கிய ஆதாரங்களை அல்லது மேற்கோள்களை அல்லது அந்த ஆலயங்களை பற்றிய வரலாறுகளை கூறுகின்ற ஆலயங்கள் மட்டுமல்ல, அது மசூதிகளாக இருக்கலாம் அல்லது தேவாலயங்களாக இருக்கலாம். அவற்றினுடைய வரலாறுகளை நாங்கள் பதிவு செய்கிற போது அவற்றுக்கான இலக்கிய ஆதாரங்களை அவை சொல்லப்பட்டிருக்கிற நூல்களையும் கொண்டு அவற்றை முழுமையாக தொகுப்பது முக்கியமானது. இந்த விடயத்திலும் நாம் ஒரு விடயத்தை மனம் கொள்ளுதல் வேண்டும். இதிலே தனிய நமது களநிலையிலே இருக்கின்ற நூலகத்தின் பணியாளர்கள் மட்டும் இந்த ஆவணமாக்கல் செயற்பாட்டை முழுமையாக முடித்து விட முடியாது. எனவே மற்றவர்களுடைய பங்களிப்பும் இவற்றை எழுதுவதிலே அந்தந்த கிராமம் சார்ந்திருக்கின்றவர்களுடைய பங்களிப்பும் கிடைக்கின்ற போதுதான் அவர்களால் இதனை முன்கொண்டு செல்ல முடியும். அது தவிர இவ்வாறான ஆவணமாக்கலை ஊராவணப்படுத்தல் அவ்வாறான விடயங்களை நாம் செய்வதிலே நாம் நூலகம் நிறுவனத்தையும் வலுவூட்ட வேண்டும். அதாவது அவர்களுக்கான நிதி பங்களிப்பு, அவற்றுக்கான அனுசரணைகளை நாம் செய்து ஒவ்வொரு ஊரையும் நாம் தனித்தனி ஆவணப்படுத்துவதிலே அந்த நிதி வலுவூட்டல்களை செய்யலாம். சில வேளைகளில் அவர்களுக்கு இருக்கிற ஆளணி பற்றாக்குறையாக இருக்கின்ற போதும் நாம் தனவந்தர்களாக இருப்பவர்கள் அல்லது வெளிநாடுகளிலே போதிய நிதி வளத்துடன் இருப்பவர்கள் தங்களுடைய கிராமங்களை ஆவணப்படுத்துவதிலே இவ்வாறான மேலதிகமான ஆளணிகளை சேர்த்து இந்த வேலைகளை துரிதப்படுத்துவது அல்லது முன்னுரிமைப்படுத்துகின்ற விடயத்தையும் நாம் செய்கின்ற போது இந்த பிரதேசத்தின் ஆவணமாக்கல் செயற்பாடு இன்னும் ஒரு களத்துக்கு செல்லும் அல்லது சிறப்படையும் என்பதனையும் நாம் மனம் கொள்ள வேண்டும். அடுத்தது மரணமடைந்த ஆளுமைகளுடைய தனிநபர் சேகரங்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அது சில வேளைகளிலே விடுபட்டதாக போய்விடுகிறது. உயிரோடு இருப்பவர்கள் அல்லது ஆர்வமாக வருகின்றவர்களை மட்டும் நாம் பதிவு செய்தோம் என்றால் மிகச்சிறந்த ஆளுமைகளை அல்லது ஒரு காலம் கடந்த ஆளுமைகளை நாம் சேகரிக்காமல் விடுகின்ற ஒரு நிலைமை வரும். அவர்களுடைய உறவினர்களையும் கண்டு அவர்களுடைய விடயங்களையும் நாம் பதிவேற்றுதல் வேண்டும். தனிநபர் சேகரங்களும் மிக முக்கியமான ஒரு கூறு என்பதனையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நாம் ஆவணப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விடயம் விளிம்பு நிலை சமூகங்களை ஆவணப்படுத்துவது. அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே வேடுவ சமூகத்தின் தனித்தனி குடியேற்றங்களை நாம் தமிழர் பிரதேசங்களிலே காணுவது குறைவு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருப்பது போல இங்க வேடுவ சமூகத்தை காண முடியாது. ஆனால் குறவர் சமூகம், தெலுங்கு மொழி பேசுகின்ற குறவர் சமூகம் காணப்படுகிறது அரிகம்பை பிரதேசத்திலே. அவர்கள் மிக முக்கியமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அவர்கள் பற்றி ஒரு சில நூல்கள் வந்திருக்கின்றன. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தங்களுடைய மேலதிக பட்டப்படிப்புகளுக்காக செய்த நூல்கள் சிலது இருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கு மேலாக நாம் அவர்கள் சார்ந்து பல விடயங்களை நேரடியாக ஒரு பல்லூட ஆவணமாக பதிவு செய்வது முக்கியம். நூல்களிலே வருவது தனியே எழுத்து பதிப்புகளாக மட்டும் இருக்கின்றன. அவற்றை நாம் ஒரு பல்லூடக வகையிலே ஆவணப்படுத்த வேண்டும். அவர்களுடைய தொழிற்கலைகள் பற்றி ஆவணப்படுத்த வேண்டியிருக்கிறது. அவருடைய வாழிடம், வாழ்க்கை முறை என்பன பற்றி ஆவணப்படுத்த வேண்டியிருக்கிறது. உணவு பாரம்பரியங்களை ஆவணப்படுத்த வேண்டும். அவருடைய சம்பிரதாயங்கள், விழாக்கள் என்பவற்றை ஆவணப்படுத்த வேண்டும். அவருடைய கலை வடிவங்களை ஆவணப்படுத்த வேண்டிய நாம் இன்னும் சில சமூகங்களை பார்க்கிற போது அவர்களை விளிம்பு நிலை சமூகம் என்று நாம் கூற முடியாது. விளிம்பு நிலை சமூகம் என்பது அதிகாரம் குறைந்த அல்லது மற்றவர்களோடு அதிகாரத்தோடு தங்களை நிலைநிறுத்த முடியாத சமூகம் என்றிருந்தாலும் கூட மாறிவரும் பண்பாடுகளாலே தமது பண்பாட்டு விடயங்களை இழக்கின்ற சமூகமாகவும் பல சமூகங்களை பார்க்கிறோம். ஒரு வகையிலே நாம் தமிழ் சமூகத்தை கூட அப்படி
கருத வேண்டிய நிலைமையும் சில வேளைகள் இருக்கிறது. அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நமக்கு பரங்கியர்கள் தங்களுடைய பல்வேறு பண்பாடுகளை தமிழர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது அவருடைய தனித்துவங்கள் சில வேளைகளில் அங்கே மங்கி போகிறது. அவை பண்பாட்டு கூறுகள் அங்கே மங்கி போகின்ற போது அவர்கள் சில வேளைகளிலே தமிழர்களின் பண்பாட்டையும் தங்களுடைய பண்பாட்டையும் கலந்தவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறான சந்தர்ப்பத்திலே ஒரு சில இடங்களில் மட்டும் மிக சிறப்பாக அவர்களுடைய என்னது வழி வழியான பண்பாட்டு கூறுகள் பேணப்பட்டு வருகின்றன. அவ்வாறான பண்பாட்டு கூறுகளை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்வது மிக அவசியம். இப்பொழுது டச்சு மொழி பேசக்கூடியவர்கள் அந்த சமூகத்திலே மிக குறைந்து வருகிறார்கள். அவர்களை அவ்வாறு பேசுகின்றவர்களை நாம் குரல் பதிவுகளாக பதிவு செய்வது, அவர்களுடைய வாய்மொழி வரலாறுகளை பதிவு செய்வது, அவ்வாறான விடயங்கள் நமக்கு இந்த பிரதேசத்திலே அந்த அந்த சமூகம் சார்ந்து அருகி போகின்ற பண்பாட்டு கூறுகளை பதிவு செய்வதிலே மிக முக்கியமானதாக அமையும். நமது பண்பாடுகளிலும் கூட வார அருகி போகிற பல விஷயங்கள் காணப்படுகின்றது என்பதை நாம் மனம் கொள்ள வேண்டும். அருகி போவது என்பது மற்ற சமூகங்களோடு கலக்கின்ற போது ஏற்படுகிற ஒன்று. நமது பூப்பு நீராட்டு விழா ஒரு கிராமத்திலே நடைபெறுகின்ற பூப்பு நீராட்டு விழாவையும் ஒரு நகரத்திலே நடைபெறுகின்ற பூப்பு நல் நீராட்டு விழாவையும் வெளிநாடுகளிலே இருந்து இந்த பூப்பு நல் நீராட்டு விழாவை இலங்கையிலே தமது தாயகத்திலே செய்து விட்டு போகின்ற அளவுக்கு வருகின்ற புலம்பெயர்ந்தவர்கள் செய்கின்ற பூப்பு நல் நீராட்டு விழாவிலுமே பல்வேறு பண்பாட்டு கலப்புகள் அல்லது மாற்றங்கள் ஏற்படுகின்றன. சில வேளைகளில் பூப்பு நல் நீராட்டு விழாவை காப்சாரி ஃபங்க்ஷன் வந்து அவருடைய வெளிநாட்டு கலாச்சாரத்தோடு சேர்ந்த மாதிரி செய்கின்ற முறைமை கூட இப்படி வருகிறது. இவ்வாறாக பண்பாடுகள் மாறிக்கொண்டு போகிற போது மிக அரிதாக சில கிராமங்களில் மட்டும் அவை பண்டை காலங்களில் இருந்து எவ்வாறு பேணப்பட்டதோ அந்த முறைமையிலே இந்த விடயங்கள் காணப்படுகின்றன. அவற்றை நாம் இப்பொழுது பதிவு செய்யாமல் விட்டோம் என்றால் இன்னும் ஒரு 50 வருடங்களில் அவை முற்றுமுழுதாகவே நமது பண்பாட்டில் இருந்து மறைந்து விடுகின்ற ஒரு சூழலும் ஏற்படும். ஆகவே அங்கொன்று இங்கொன்றாக காணப்படுகின்ற நமது விளிம்பு நிலை பண்பாடு என்று கூட சொல்லலாம், அல்லது மாறி வருகின்ற இந்த பண்பாட்டு விடயங்களை நாம் பதிவு செய்ய வேண்டும். மரண வீட்டு நடைமுறைகள் கூட ஒவ்வொரு ஊருக்கு ஊர் வேறுபடுகிறது. ஒவ்வொரு ஊருக்கு ஊர் அவர்கள் செய்கின்ற நடைமுறைகளிலே மாற்றங்கள் காணப்படுது. சில இடங்களிலே வீதிகளிலே நடைபாவாடை விதிப்பது என்று சொல்வார்கள், துணிகளை விரித்து அதன் மீது நடந்து. சில வேளை ஊர்களிலே அவ்வாறான நடைமுறைகள் இருக்காது. சந்தி மறைத்து அடிப்பது என்று சொல்லி பறை அடிப்பது, அப்படியான விடயங்கள் அருகி வருகின்ற காரணத்தால் அவற்றை பேணுகின்ற பிரதேசங்களிலே அவற்றை பதிவு செய்வது, ஒரு வீடியோ ஆவணமாகவோ அல்லது வேறு வகையிலோ அவற்றை பதிவு செய்வது மிக முக்கியமானது. நமது பண்பாட்டு கூறுகளை நாம் இன்னும் ஒரு 100 வருடத்துக்கு முன் நாம் எப்படி இருந்தோம் என்பதனை பார்க்க முடியாத ஒரு சூழல் வருகிற போது வார அருகி போகின்ற பழக்க வழக்கங்களை நமது நடைமுறைகளையும் நாம் பதிவு செய்வதும் இந்த ஆவணமாக்கலிலே மிக முக்கியமாக காணப்படுகிறது. சில வேளைகளில் நமது மொழி வழக்குகளில் கூட அந்த மாறுபாடுகள் காணப்படுகின்றது. சில வேளைகளே அம்பாறை மாவட்டத்துக்குள்ளேயே ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்ற மொழி வழக்குகளிலே கிராமிய வழக்குகளிலே மாறுபாடுகள் காணப்படும். அவற்றை கூட நாம் பதிவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தனிநபர் ஆவணமாக்கலிலே இவ்வாறான விடயங்களை மிக முக்கியம் கொண்டு நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இதனை நாம் முன்கொண்டு செல்வதற்கு அந்தந்த பிரதேசத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள், ஆளுமைகள் இவற்றை இனம் கண்டு முன்கொண்டு வருவது மிக முக்கியமாக இருக்கிறது. அதே போல தமிழர்களுடைய தொழிற்கலைகள் தொடர்பான ஆவணப்படுத்தலை நூலக நிறுவனம் விக்கிபீடியா கூகுள் நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு காலத்திலே நான் நினைக்கிறேன் 2-3 வருடங்களுக்கு முன்பு மேற்கொண்டது. அதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே தொழிற்கலைகளாக நெசவு கைத்தொழிலை பதிவு செய்திருந்தோம். சில தொழிற்கலைகள் அந்த சந்தர்ப்பத்திலும் முழுமையாக பதிவு செய்யப்படாமல் விடுபட்டிருந்தது. அம்பாறை மாவட்டத்திலே சுருட்டு கைத்தொழில் அங்கும் இங்குமாக இருந்தது. விவசாய நடைமுறைகளில் இருக்கின்ற மாற்றங்களை கூட நாம் பதிவு செய்யவில்லை. இப்ப எல்லாம் இந்த கம்பைன் காவஸ்டர் என்ற கூட்டு அருவி வெட்டி வந்து விட்டது. ஆனால் இப்பொழுது அந்த தாழ்கத்தியாலே அருவி வெட்டுபவர்கள் மிக குறைவு, அல்லது அந்த நடைமுறை இல்லாமல் போய்விட்டது. சூடு குமிப்பது என்கிற ஒரு விடயம், சூடு வைத்து அடிப்பதுங்கிற விடயமே இல்லாமல் போய்விட்டது. ஒரு சில இடங்களிலே அது மிக அரிதாக நடைபெறுகிற போது அவற்றை ஆவணப்படுத்தவில்லை என்றால் நமக்கு அது தொடர்பான ஒரு பாரிய ஆவணங்கள் இல்லாமல் போய்விடும். நமக்கு நீர் இறைக்கும் இயந்திரங்கள் வந்ததுக்கு பிறகு விவசாயிகள் பயன்படுத்துகின்ற ஊசலாடும் கூடை முறையிலே நீரை இறைக்கிற முறைகள், வாரான பல்வேறுபட்ட நீர்ப்பாசன முறைகளை நாம் இழந்திருக்கிறோம்.
அப்ப இவற்றையெல்லாம் ஆவணப்படுத்துவதிலே தொழிற்கலை சார்ந்து இவற்றை ஆவணப்படுத்துவது மிக முக்கியம். தொழிற்கலையிலே முன்னர் பாவித்த உபகரணங்கள், இப்பொழுது பாவிக்கின்ற உபகரணங்கள், நவீனமயமாக்கலினால் வருகின்ற மாற்றங்கள் என்பவற்றை நாம் குறிப்பாக பதிவு செய்வது முக்கியம். ஆகவே இவ்வாறான விடயங்களை நாம் கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்தமாக அம்பாறை மாவட்டத்தை நாம் சிறப்பாக பேசுவதற்கு இருக்கின்றோம். மற்ற இடங்களிலும் கூட இந்த ஆவணப்படுத்தலில் அங்க பேசிய பல விடயங்கள் உபயோகப்படுகின்றன. ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த ஆவணமாக்கல் செயற்பாட்டின் முக்கியத்துவத்தை பல்வேறு தரப்பினரும் மனம் கொண்டு இந்த ஆவணமாக்கல் செயற்பாட்டுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். நூலகம் நிறுவனம் ஒரு சிறந்த ஒரு பொதுத்தளமாக இருக்கிறது. இதனை நாம் ஒவ்வொரு கிராமங்களாக சேகரித்து பேணுவது என்பது சாத்தியமில்லை. ஆக இவ்வாறான ஒரு பொதுத்தளத்தில் இவற்றை பேணுவது நமக்கு இலகுவாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் இவற்றை பயன்படுத்துவதும் மிக இலகுவாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு நாம் இந்த ஆவணமாக்கல் செயற்பாட்டை சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற குறிப்புடன் உங்களுடைய கருத்துகளுக்கு இடம் தந்து அமைகிறேன். நன்றி. அதாவது ஏதாவது கருத்துக்கள் சொல்ல இயலுமாண்டா பயனுள்ளதாக இருக்கும். மிக்க நன்றி சார். மிகவும் தெளிவானதும் ஆழமான கருத்துக்களையும் இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அம்பாறை மாவட்டம் தொடர்பாக இன்னும் என்னென்ன ஆவணங்கள் செய்ய வேண்டும் என்ற தகவல்களையும் வழங்கியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். யாருக்கும் சந்தேகங்கள் எதுவும் கேட்க வேண்டியது இருந்தால் கேட்கலாம். வணக்கம் சார். ரொம்ப நன்றி. நிறைய விடயங்கள்ல பகிர்ந்துருந்தீங்க. ஆவணங்களை எந்த வகையில நாங்க செய்யலாம், அதை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் என்ற விடயங்கள் கூட நிறைய விடயங்களை கதைச்சிருந்தீங்க. அதுல அம்பாறை மாவட்டத்தில் நாங்க இப்ப சுவடிகளை ஆவணப்படுத்த பெரிய திட்டங்கள் தொடங்கிட்டோம். அந்த வகையில் இந்த கோயில்கள்ல சார்ந்து இருக்கிற சுவடிகளை வந்து ஆவணப்படுத்துறதுல இங்க நிறைய சிக்கல்கள் இருக்கு. நிறைய பேர் அதுக்கு அனுமதி தராங்க. நிறைய இடங்கள்ல கோயில்களில் நிறைய வழக்குகள் தொடர்புல அந்த பிரச்சனைகள் இருக்குது. நிறைய கோயில்கள்ல நிறைய ஏடுகள் இருக்கு. அந்த கோயில் சார்ந்த வரலாறு உட்பட நிறைய தொன்மமான விஷயங்கள் அதில் சார்ந்து இருக்கு. அதுகளை நாங்கள் எப்படி அதுகளை வெளிக்கொண்டு வாழ்றது, அதுகளை எப்படி அந்த கோயில்ல போய் இருந்து செய்யறதாக இருந்தாலும் ஓகே, அதை நாங்கள் எப்படி கையாளலாம் என்ற விடயங்களை சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் இலவாக இருக்கும். ஆலயங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை அங்க இருக்கின்ற நிர்வாகம் சார்ந்து இருக்கின்ற அல்லது மரபு ரீதியான நிர்வாகங்களை அவர்கள் பேணுவதில் இருக்கின்ற இந்த சிக்கல்களும் அதிலே காணப்படுகின்ற சட்ட நடைமுறைகளும், இந்த சட்ட நடைமுறைகளையோ அந்த சிக்கல்களையோ நாம் நேரடியாக கையாள முடியாது. அதனுடைய பிரச்சனைகளை அவர்களே தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த சந்தர்ப்பங்களிலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஆவணப்படுத்தல் தொடர்பாக இருக்கின்ற சவால், சட்ட சிக்கல்கள் இருக்கின்ற போது அவர்களுடைய தகவல்களை வெளியிலே தருவதிலே இருக்கக்கூடிய விடயங்கள். ஆனால் சுவடிகளை வெளியிலே கொண்டு போகாமல் அவற்றை முறைப்படியாக ஆவணப்படுத்துவது என்பது நமக்கு சாத்தியமானதாக இருக்காது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அதனுடைய ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். வேணும் என்று சொன்னால் நாம் ஒரு ஒரு ரிஃபரன்ஸுக்கு அவற்றை ஏதாவது ஒரு வகையில ஒரு போட்டோவாகவோ என்னவோ எடுத்துக்கொண்டு செல்லலாம். அது சம்பந்தமாக தொழில்நுட்ப ரீதியில நம்ம எப்படி அதனை அந்த இடத்திலே வச்சு ஆவணப்படுத்துறதுன்றது சம்பந்தமா நம்ம நூலக நிறுவனத்துல அந்த பகுதியில இது பண்றாங்களோட தான் நம்ம கதைக்க வேணும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அறிஞ்ச வரைக்கும் சுவடிகளை நாங்க எங்களோட லெப்ல கொண்டு போய் செய்கிறது தான் சாத்தியப்படும். என்னென்னு சொன்னால் சுவடிகள் சம்பந்தமான கையாளுகின்ற பல்வேறு நிறுவனங்கள் அவற்றை முறைப்படியாக அதற்கு பல்வேறுபட்ட ரசாயனங்களை இட்டு அவற்றை தெளிவுபடுத்தி வாசிக்காத சந்தர்ப்பத்தில் அவற்றை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகிறது. பல்வேறு சுவடிகள் சிதைவடைந்த நிலையில தான் ஆலயங்களிலே காணப்படுகிறது. அவற்றினுடைய பெறுமதியை அவர்கள் வெறுமனே தங்களுடைய அதிகாரத்தை அல்லது தங்களுடைய குடிவழி உரிமையை பேணுகின்ற ஒரு பொருளாகத்தான் பார்க்கிறார்களே தவிர அதில் இருக்கின்ற உள்ளடக்கத்தை பற்றி அவர்கள் பெரிதாக கருதுவதாக இல்லை. அந்த நிலைமையிலே ஆலயங்கள் இவ்வாறான விடயங்களை ஆவணப்படுத்துவதில் முன்னுரிமை காட்டாவிட்டால் ஒரு காலத்துல நமக்கு எங்க என்ன இருந்ததுன்றது கூட தெரியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும். அது தவிர ஆலயங்கள் சார்ந்து எனக்கு இருக்கின்ற ஒரு பெரிய மனக்குறை, அவர்கள் தங்களுடைய கூட்டக்குறிப்புகளை கூட
சரியாக எழுதுவதில்லை. அல்லது கூட்டக்குறிப்புகளை ஒரு நிர்வாகத்திடமிருந்து அடுத்த நிர்வாகத்துக்கு போகின்ற போது அதனை பரிமாறிக் கொள்வதில்லை. அதாவது அவற்றை உரிய முறையிலே கையளிப்பதில்லை. அவ்வாறாக இருப்பதனால் நமக்கு அந்த ஆலயங்கள் சார்ந்த வரலாறுகளை ஒரு களநிலை ஆய்விலே பெற்றுக்கொள்வது கூட மிக கடினமாக காணப்படுகிறது. ஒரு பெரிய ஆலயத்திலே இந்த ஆலயத்திலே பூசகராக இருந்தவர்களுடைய விவரத்தை தாருங்கள் என்றால் கூட ஒரு 10 வருடத்துக்கு மேல் அவர்களால் அந்த விவரத்தை தர முடியாத நிலையிலே தான் அவருடைய ஆவணமாக்கல் காணப்படுகிறது. ஆகவே ஒரு பௌதீக ஆவணமாக்கலை ஆலயங்கள் பெருமளவுக்கு செய்யாத ஒரு குறைபாடு காணப்படுகிறது. எனவே நாம் அவற்றை பெற்றுக்கொண்டு எங்களுடைய லெபோரட்டரியில செய்கிறது தான் சாத்தியம் என்று நான் நினைக்கிறேன். இது சம்பந்தமா யாரும் துறை சார்ந்த யாரும் வேறு கருத்துக்கள் இருந்தால் சிறப்பாக இருக்கும். நூலக நிறுவனத்துல யாராவது சுவடிகளோட டீல் பண்றார்கள், இதுக்கு கருத்து சொல்லுவீங்க என்று சொன்னால் நல்ல என்று நினைக்கிறேன். அதாவது அந்த ஆலயத்துல வச்சு அதனை டிஜிட்டைஸ் பண்ணுவதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா? வணக்கம் சார், நான் சதீஷ்ணி மதியழகன். சொல்லுங்க. நான் நூலக நிறுவனத்துல ப்ரொஜெக்ட் அண்ட் ப்ரோக்ராம் செக்டர்ல ஒர்க் பண்றேன் சார். சொல்லுங்க. நல்லா. ஸோ இந்த கேள்வி கேட்டவர் வந்து அங்க இந்த இஏபி ப்ராஜெக்ட், அதாவது ஓலைச்சுவடி ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற ஃபீல்ட் ரிசர்ச்சர் தான். ஆமாம். என்னன்னா சார், இப்ப எல்லா இடத்துலயுமே ஓலைச்சுவடிகளுக்கான பெர்மிஷன் தாரது இல்ல. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓலைச்சுவடிகளை பார்க்கறதுக்கு கூட தாரா இல்ல. அது மட்டும் இல்ல, சில வேளைகளிலே ஆங்கிலேய ஆட்சி காலத்திலேயே கொடுக்கப்பட்ட நியமன கடிதங்களை கூட தந்தால் அதனை நாங்கள் மற்ற நிர்வாக பகுதியினரும் கொடுத்து விடுவோம் என்கிறதால வரலாறு எழுதுகிறவர்களுக்கு கூட அவர்கள் தாரதில்லை. ஆவணப்படுத்தல் இல்ல, வரலாற்றை எழுதி வைக்கணும் என்று நினைக்கிறவர்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கு. சார், தனிநபர் வச்சிருக்கிற சேகரங்களை கூட எங்களால பெற்று ஆவணப்படுத்த முடியறது. ஆனா அந்த கோயில்கள் அந்த இடங்கள்ல இருக்கிறது எங்களுக்கு எடுக்கவே முடியறது இல்லை. அங்க வந்து டிஜிட்டைஸ் பண்றது கூட எங்களுக்கு பெரும்பாலான பெர்மிஷன்ஸ் கிடைக்கிறதே இல்லை. அது ஒரு இஷ்யூ தான். இதை கையாளுறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை, நாங்க என்ன சொல்லுவாங்க, பார்ட்டிசிபேட்டரி டூரல் அப்ரோச் என்று சொல்லுவாங்க. நம்ம ஒரு பங்கு பெற்றுனர் கிராமிய அணுகுமுறை என்று சொல்லுவாங்க. அந்த பிரதேசத்தில் இருக்கிறவர்களை இணைத்து கொண்டு, ஏதோ ஒரு வகையில் இணைத்து கொண்டு அந்த நிர்வாக சபையில் இருப்பவர்களை நாம ஓரளவு திருப்திப்படுத்துகின்ற வகையில் அவர்களோடு பேசுகிற போது ஒரு சில ஆவணங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர, இதனை நாம் அந்த புறநிலையில நின்று பிரச்சனையை சொல்லுகிற போது இதற்கு அவர்கள் குரல் கொடுப்பது அல்லது தலை சாய்ப்பது மிச்சம் குறைவாக இருக்கும். ஆகவே நாம அவ்வாறான விஷயங்களை படிப்படியாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் என்ன சொல்றது, ஆளுமை மிகுந்தவர்கள் அல்லது அந்த கிராமத்திலே ஆலய நிர்வாகங்களிலே தாக்கம் செலுத்தக்கூடியவர்களின் துணை கொண்டு அவற்றை அணுகுவது தான் நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இந்த பிரச்சனை நமக்கு சர்ப்ப சாத்திர ஏடுகளில் இருந்து மந்திர ஏடுகள் வைத்திருப்பவர்களிடமும் அந்த பிரச்சனை காணப்படுகிறது. அவர்கள் ஒரு வாரிசாக தந்த உருவாகிற ஆட்களுக்கு மட்டும் கொடுக்கிறதை தான் விரும்புகிறாரே தவிர மற்ற ஆட்கள் பார்ப்பது தங்களுடைய அந்த கலையை மற்றவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்கிற ஒரு அச்சத்திலே இருக்கிற ஒரு நிலைமையில் காணப்படுகிறது. அதை அணுகிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு முறை எப்படி அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஆளுமை செலுத்தக்கூடிய ஆட்களை அணுகிறது தானே தவிர அது ஒரு சிக்கலான விடயம். நீங்க எந்த பிரதேசத்தை கூட வேலை செய்யறீங்க? மட்டக்களப்பா, அம்பாறையா? இப்ப வந்து சார் மட்டக்களப்பு தான் அவங்க இப்ப செய்து கொண்டு இருக்கிறாங்க. மட்டக்களப்பு பிராந்தியத்துல அவங்க சோர்ஸ் டோனர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணினாங்கன்னு சொன்னா மத்த இடங்கள்லயும் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அம்பாறை மாவட்டத்துல இன்னும் சுவடிகள் தொடங்கல அப்படியா? சுவடியாக்கம் செய்யப்படல தானே? அம்பாறை இன்னும் தொடங்கல. சார், அது என்னன்னு சொன்னா பொதுவானது அம்பாறை மட்டக்களப்பு இல்லாம யாழ்ப்பாணம் அப்படி அப்படி காமனான ப்ராஜெக்ட் தான். என்னன்னா இப்போதைக்கு இவங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கிறது முழுக்க அந்த மட்டக்களப்பு சார்ந்த விஷயங்கள் தான். இல்ல ஹர்ஷா இல்லாட்டி ஜோன் ஒருக்கா சொன்னீங்கன்னா இப்ப
அந்த எருவில் அங்கால அடுத்தது சார் அடிக்கடி இப்ப சுவடி கிடைக்கிற ஒரு இடம் வந்து என்னன்னு சொன்னா அந்த எரி ரீசெண்டா எ- மண்டூர்லயும் எடுத்திருந்தாங்க அந்த வண்டூர்ல போரடி. இருக்கும், போரதீவுல இருக்கணும். ஓ, அப்படியான இடங்கள்ல தொடர்ந்து கிடைக்குது சார். அப்படி அம்மாரில யாரும் அப்படி சோஸ்டோனஸ் இருக்கிறாங்களா சார்? இருப்பாங்க இல்ல ஆஹ் கோயில்கள்ல தான் இருக்குமா? கோயில்கள்ல தான் நீங்க பார்க்க வேணும். நான் அறிஞ்சதாக நீங்க நீலாவடையில இருக்கிற விஷ்ணு கோயில் ஒன்றுல ஓலைச்சுவடிகள் காணப்படுது. ஆஹ் அது நான் நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கும் கான்று புத்திரோதியம்மன் கோயில் இருந்த தாதனுடைய வருகைக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. அது சம்பந்தமான ஓலைச்சுவடிகள் அங்க இருக்க வேண்டும். ஆனா ஆலய நிர்வாகம் அதை ஒரு கட்டுரைக்காக பார்க்க கேட்ட நேரத்திலையும் பெரிய ஆர்வம் காட்டல அந்த சந்தர்ப்பத்துல. ஆனா நீங்க இப்ப 2-3 தரம் ட்ரை பண்ணக்குள்ள அல்லது எடுத்து விளங்கப்படுத்தக்குள்ள அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நானும் ஒரு முறை நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். ஓகே சார். ஆஹ் இதுல என்ன வருத்தமான விஷயம் தானே அவங்கள ஆர்வம் காட்டலாட்டியும் இப்ப எங்களுக்கு ஆவணப்படுத்த தரலாட்டியும் அந்த கோயில் தரப்புலயாவது அந்த ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாப்பா இருக்குதான்னு கேட்டா இல்ல. அவங்களும் அதை சரியா பாதுகாப்பா வைக்கிறது இல்ல. அது உண்மையா நான் இத நேரடியா சொல்லணும் என்று சொன்னா கோயில்ல இருக்கிற நாகம் இந்த ஓலைச்சுவடியை பாதுகாக்கும் என்று நம்புறாங்க. தவிர அந்த ஓலைச்சுவடியை நாம பாதுகாக்கணும் என்று நம்பல. நான் ஓ, சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல உண்மையாதான் சார். ம். அதான் அப்படித்தான் இருக்கு. அந்த மனநிலையை நாம ஒரு இந்த 21 கடந்த நூற்றாண்டிலேயும் அதே மனநிலையில நாம ஓலைச்சுவடிகளை பார்க்க இயலாது. நாங்களும் ஒரு வகையில காப்பாற்றணும். நம்பிக்கைன்றது நல்ல விஷயம். அதே நேரத்துல நாங்களும் சில முயற்சிகள் எடுக்கணும். இல்லைன்னா அந்த ஓலைச்சுவடிகள் அநேகமான கோயில்கள்ல நீங்க முழுசா வாசிச்சு எழுதக்கூடிய அளவுக்கு இருக்குமான்றதுல பல சந்தேகங்கள் இருக்கு. அடுத்த விஷயம் என்னதான் சார் நான் கேட்க வேணும்னு நினைச்சேன். நீங்கள் உண்மையாவே வந்து இந்த அம்பாறை மாவட்ட கலா ஆய்வாளருக்கு நிறைய யோசனைகள், ஆலோசனைகள் சொல்லியிருந்தீங்க. அப்ப உண்மையாவே நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் ஒரு ஆலயத்தை பத்தின ஒரு குறிப்பு எழுதும் போது, ஒரு ஆளுமை பற்றின குறிப்பு எழுதும் போது, அத ஒரு கேட்டு கேட்டு ஒரு சிலர்ட்ட நாங்கள் கேட்கிறோம், அதை எழுதுறோம் இல்லாம அதை பத்தி லேர்ன் பண்ணி அந்த பேக்ரவுண்டை லேர்ன் பண்ணி எழுதும்போது அது இன்னும் பெறுமதியானதா மாறுது. அந்த மாதிரி விஷயங்களை அனுஜன் கருத்துல கொள்ளுவார் இனி வார களப்பயணங்கள்ன்னு நினைக்கிறேன். அதோட நீங்க வந்து அந்த தெலுங்கு சமூகத்தை பத்தியும் சொல்லியிருந்தீங்க இல்லையா சார்? அலிகம்பையில. அலிகம்பையில் இருக்கிறது. இப்ப அவங்கள அ வந்து இப்ப எங்கட நூலக நிறுவனத்தால பழங்குடியின ஆவணப்படுத்தல் என்று சொல்லி ஒரு செயற்திட்டம் நடந்தது சார். அது போன ஓ! மாதம் தான் நிறைவடைஞ்சது. நான் சோ அது நினைக்கிறேன் அதுல மாதிரி இருந்தா மட்டக்களப்புல நீங்க களுவாஞ்சேரி அந்த பிரதேசத்துல வேறொரு கழுவன் சமூகத்தை செய்திருப்பீங்க நினைக்கிறேன். ஓம் சார். ஓ! அது மாதிரி அது ஒரு அமைப்புல தான் நீங்க செயற்திட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டி வருமா சார்? இப்ப முன்னெடுக்க இல்ல வேணும். சமூகத்துல ஆனா அந்த எங்கட அலிகம்பையில இருக்கின்ற இந்த குறவர் சமூகத்துல ஒரு பகுதியினர் கற்றவர்களை படிச்சாக்களா வந்திருக்கிறாங்க. ஒரு சில தொழில்களுக்கு வந்திருக்கிறாங்க. நான் ம். நினைக்கிறேன் ஒரு பிரதேச சபையில உதவி தவிசாளரா வர அளவுக்கு கூட ஒருவர் வந்திருந்தார். ஆ. ஆரையடிவம்பு பிரதேச சபைன்னு நினைக்கிறேன். அவருடைய கருத்தில அவரை குறவர் என்று சொல்றத விரும்பல என்ற மாதிரியான ஒரு கட்டுரையையும், அவரை தெலுங்கு பேசும் சமூகம் என்று அவங்கள ஒரு பொதுமைப்படுத்தி பார்க்கணும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைச்சிருந்தார். தன்னை குறவர் என்று சொல்றது, அவர் பல என்னென்று சொல்றது, அ பல்வேறு விஷயங்கள அவர் எதிர்கொண்டிருக்கிறார். பல்வேறு பிரச்சனைகள அவர் பக்கத்துல இருக்கிறதுல சில ஆட்கள் ஒதுக்கி வச்சிருந்திருந்தாங்க. அவர் சாப்பிடுற இடத்துல மெட்டாக்கள் எது சாப்பிடுற அவ்வாறான பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கு முகம் கொடுத்ததால அவர் தன்னை ஒரு வீடர் என்று காட்டிக் கொள்றதுல அந்த சமூகம் முழுசாகவே விரும்பல என்ற கருத்தையும் பதிவு செய்திருந்தார் ஒரு சந்தர்ப்பத்துல. எப்படி இருந்தாலும் அவர்கள் தங்களுக்குள்ளே தெலுங்கு பேசுறாங்க என்றதும் வெளிச்சமூகத்துக்குள்ள அவர்கள் வந்து தமிழை பேசிக் கொள்கிறார்கள். அப்ப அந்த தெலுங்கு பேசுற சமூகம் தொடர்ச்சியாக இருக்குமாண்டில் அவர்கள் மாற்றத்துக்கு உட்படுத்துற நேரத்துல அந்த தெலுங்கு பேசுற சமூகம் இல்லாம போயிடும். சில வேளைகள் அவங்கள மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஃபாதர் கூட அந்த பிரதேசத்துல பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இப்படி ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, பல்வேறுபட்ட எல்லைப்படுத்தல்களை கொண்ட ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருந்து கொண்டிருக்குது. அவங்கள ஆவணப்படுத்துறது ஒரு முழுமையாக பல்லூடக ஆவணப்படுத்தல் முக்கியம். என்னன்னு சொன்னா ஒரு யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் போய் அவருடைய ஒரு தீசிஸுக்கு படிச்சுட்டு வாரது அது ஒரு மேலோட்டமான படிப்பு. அவர் ஒரு நோக்கத்துக்கு படிச்சுட்டு வந்துருவார். அந்த நோக்கம் முழுமையான விடயங்களையும் நமக்கு பதிவு செய்து தராது. ஆனா நாம ஒரு ஒரு வீடியோ கிளிப்போட
குரல் பதிவுகளோட அவர்களுடைய சில கலாச்சார விடயங்களை நாம ஒரு பதிவாக வச்சிருக்கிறது தேவை. இன்னொரு 50 வருடத்துக்கு முன்ன அந்த சமூகம் சில வேளைகளை தமிழ் சமூகத்தோட கலந்து வேறு பிரித்து அறிய இயலாத ஒரு சமூகமாக மாறிடும். ஆகவே அதுக்கு முன்ன நாம் அந்த டிஜிட்டைசேஷனை செய்கிறது அவசியம். அதுக்கும் பல்வேறு எதிர்ப்புகள் அவங்கள்ட்ட இருந்தும் வரும். அவங்க தங்களை வெளிக்காட்டுறதை எப்படி எடுத்துக்கொள்வாங்க என்றதுலேயும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஆனா அதையும் ஒரு சிறந்த முறையில அணுக வேண்டும். நான் நினைக்கிறேன் அனோஜன் மட்டும் இந்த பிரதேசத்தின் முழுமையையும் ஆவணப்படுத்துறன்றது மிக கஷ்டமான காரியம். ஆகவே அதாலதான் நான் பேசக்குள்ள சொன்னேன், 6வது நிதி வளங்களை வழங்கக்கூடியவர்கள் இன்னும் ஒரு சிலரை ஆளணியாக சேர்த்து கொள்வதற்கு வசதி செய்வாங்கன்னு சொன்னா அவருக்கு அந்த பணி செய்யக்கூடியதா இருக்கும். நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு அம்பாறை முழுவதுக்கும் அனோஜன் மட்டும்தான் இருக்கிறார். அப்படியா? சார். இப்போதைக்கு அனோஜன் மட்டும்தான் இருக்கிறார். அனோஜன் ஆனா நீங்க மட்டும்தான். சொன்ன மாதிரி கலாச்சார உத்தியோகத்தர்கள் அவங்களோட வலையமைப்பு அடுத்தது தன்னார்வலர்களையும் இணைச்சு கொள்ற பணியில இறங்கி அதான் அப்படி செய்யலண்டா இப்ப ஒரு ஆலயத்தை பற்றி எழுதுறத அனோஜன் இருந்து எழுத தொடங்கினாருண்டா அவர் தனிய ஒரு 2 கட்டுரை எழுதலாமே தவிர அவர் மற்ற வேலையை செய்யலாம போயிடும். அதே மற்ற ஆட்களையும் அதுக்கு சப்போர்ட் பண்ண சொன்னாத்தான் இந்த ஆவணப்படுத்தல் சாத்தியமாகும். என்னன்னா இப்ப நாம சொன்ன சின்ன கணக்கு, ஒரு கிழமைக்கு ஒரு கிராம சேவையாளர் பிரிவுண்டா இவர் இன்றைக்கு போய் தட்டுறார், ஒரு ஆளுமை சொல்றாரு இன்றைக்கு இல்லை நாளைக்கு வாங்கண்டா அவருக்கு அந்த கிழமை ஒரு 2 ஆளுமையை சந்திக்கிறதோட அவர் அந்த ஒரு வாரம் முடிஞ்சு 504 கிராம சேவை பிரிவுக்கும் நாம 52 கிழமையால பிரிச்சோம்டா ஏறக்குறைய 9.6 வருஷம் போகும். அவே 9.6 வருஷத்துல நாம ஒரு ட்ரைனிங் கொடுக்கிற ஒரு ஃபீல்டுல இருக்கிற வேலை செய்யறவர் இன்னொரு நிரந்தரமான தொழில் எடுத்துட்டு போயிடுவேன். அந்த பிரச்சனையும் நூலகத்துக்கு இருக்கிற ஒரு சிக்கல். அப்படி இல்ல என்ன எல்லாருமே நீங்க இப்ப ஒரு ஆரம்ப நிலையில இருக்கிறீங்க, ஒரு நிரந்தரமான தொழில் ரெண்டு வரக்குள்ள நீங்க விட்டுட்டு போயிடுவீங்க. நல்லா ட்ரைனிங் ஒன்று எடுத்துட்டு நீங்க வெளியே உடனே புதுசா இன்னொரு ஆள் வருவார். அப்ப இப்படியே போய்கொண்டிருக்கும்டா அதுல தொடர்ச்சி இல்லாம போயிடும். எனவே குறுகின காலத்துல நாம பெருமளவு சேகரங்களை செய்கிறது தான் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். 10 வருஷம்ன்றது ஒரு பெரிய காலம். அடுத்தது நம்ம ஆளுமைகளை கண்டறையில் இருக்கிற இன்னும் ஒரு பிரச்சனை நமக்கு, நான் ஆரம்பத்துல சொன்னது போல ஓரளவுக்கு எழுதுனாக்கள் அல்லது ஒரு பழைய முறையில எழுதின சில ஆக்கள் தங்களுக்கு விரும்பி வரவேற்று நமக்கு கதிரை போட்டு கதைச்சித்திருந்து விஷயங்களை தருவாங்க. அதே நேரத்துல நாம ஒரு மிகப்பெரிய ஆளுமை இந்த பிரதேசத்துல பெரிய இலக்கிய சேவை செய்திருக்கிறார், ஒரு சர்வதேச புலவர், சர்வதேச கவிஞர், சர்வதேச எழுத்தாளர் என்று இருக்கிற ஒருவருக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அதுல பல கேள்விகள் கேட்டு திருப்திப்பட்டா மட்டும்தான் உங்களை வாங்கன்னு சொல்லுவேன். அல்லது அவரோட புத்தகம் ஒன்று எடுத்து தாரத்துல அவர் கணக்க தயக்கங்களை காட்டுவார். அப்ப அந்த தயக்கங்களை நீக்கிறதுக்கும் நாம சமூகத்திட்ட டைம் வேஸ்ட் பண்ணி கதைக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பல்வேறு தடைகள். இதை செய்யறதுல நமக்கு தனியே நூலக நிறுவனத்தை புரிஞ்சு கொண்டார்கள், நூலக நிறுவனம் என்று ஒன்று இருக்கு, இது இவ்வளவு செய்யற பணி இதுதான்ன்றது முழுசா விளங்கி கொண்டார்கள் இதுக்குள்ள போகக்கூடாது. அம்பாறை மாவட்டத்துல மிக குறைவு நான் நம்புறேன். நாங்க இப்பதானே ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். அவே நூலக நிறுவனத்தின பணி அது நம்ம சமூகத்துக்கு எதிர்காலத்துல எந்த அளவுக்கு அவசியம் என்றத முற்றுமுழுதான் நம்ம விளங்கப்படுத்துறதுக்கு கூட ஒரு நேர அளவெடுக்க வேண்டிய வரும். அந்த வகையில இது பல்வேறு பிரச்சனைகளை கொண்டதுனாலும் நம்மளால முடிஞ்சதை நாம ஆவணப்படுத்தணும். இல்லைன்னா ஆவணப்படுத்துறதுல நம்ம இதை வச்சுக்கொண்டு பின்னிக்க இயலாது. நான் இந்த வசனத்தை சொன்னதுல முக்கியமான நோக்கம் அனோஜனை என்கரேஜ் பண்ணணும்ன்றதுதான். ஏனெண்டா அனோஜன் போய் ஒரு வீட்டு கதவு எனக்கு சாதகமாக திறக்கப்படலைண்டா சோர்ந்து போகக்கூடாது. ரெண்டாவது அதான் நிலைமை, ஒன்றும் செய்யவும் இயலாது. ஆகவே நம்ம என்னதான் இது பண்ணாலும் நம்மளோட ஒரே இலக்கு ஆவணப்படுத்தல்ன்ற வகையில நமக்கு வரவேற்பு எப்ப வரும்னு சொன்னா இந்த ஆவணமாக்கல் இந்த முழுமையையும் ஒரு ஆள் உணர்ற நேரத்துலதான் இந்த வரவேற்பு நமக்கு வருமே தவிர அது வரைக்கும் நாம இதனை சமூகத்துக்கு விளங்கப்படுத்த வேண்டிய கட்டாயமான தேவை இருக்குது. அதை நாம முன்கொண்டு செல்லணும். வேற ஏதாவது பேசுறேன்டா? நன்றி சார். நன்றி. நம்ம முடிச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன். என்ன
மத்த யாருக்கும் கேள்விகள் இருந்தா ஆமாம் சார், மிக்க கேளுங்க. வேற யாருக்கும் கேள்வி கேட்க இருக்கிறதா? ஃபினிஷ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் சார். வேற கேள்விகள் இல்லைன்னா கனெக்ஷன் முடிச்சு சரியில்லைன்னு கொள்வோம். நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு நேரமும் ஆர்வத்தோட கலந்து கொண்டதுக்கும் கேள்விகள் கேட்டதுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம இந்த பயணத்தை தொடரணும். கட்டாயம். அனோஜனுக்கு தனிப்பட்ட முறையில் கேட்கிற சந்தர்ப்பத்தில எல்லாம் இது பண்ணுவேன். இந்த செய்திகளை நான் எடுத்துச் சொல்வேன். என்னோட தொடர்பட்ட நிறுவனங்கள் இருக்கிறார்களுக்கு உலகம் சம்பந்தமா அவ்வளவு தெரியும். நான் பேசுகிற சந்தர்ப்பத்தில எல்லாம் அவங்களோட கதைச்சிருக்கிறேன். அது சம்பந்தமா நான் தொடர்பு கொள்ற ஆட்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஏதும் தடங்கல்கள் இருக்குமெண்டா கல்முனை பிரதேசத்தில் இருக்கிற ஆளுமைகளை நான் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நான் அவரோட இது சம்பந்தமா அதுக்கு ஒரு தெளிவூட்டலை தனிப்பட்ட முறையில செய்யற நேரத்துல உங்களுக்கு அது வசதியா இருக்கும். ஓகே சார், நன்றி. சார். தேங்க்யூ. இவ்வளவு நேரம் நல்ல ஒரு கருத்துக்களை உங்களோட கலந்து கொண்டதுக்கும் இந்த அம்பாறை மாவட்டத்துல இன்னும் என்னென்ன செய்யலாம் என்று சொல்ல பல புது தகவல்களுக்கும் நூலக நிறுவனம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.